ஹாய், நமஸ்தே ஆல். இப்போ நம்ம ப்ளூம்டு பட்ஸ் ஃபைனலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ளூம்டு பட்ஸ், மார்க்கெட்டில் இருக்கிற ப்ளூம்டு பட்ஸ். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதெல்லாம் பிரித்து உள்ள எத்தனை சைஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். பார்த்ததில் நமக்கு தெரிஞ்சது 2 டைப் ஆஃப் பட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம இப்போ 2 டைப் ஆஃப் பட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எடுத்திருக்கிற டிஷ்யூ வந்து நார்மலான டிஷ்யூ, இந்த மாதிரி இப்படி டாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான டிஷ்யூ தான். இந்த டிஷ்யூ வந்து 27x27 சென்டிமீட்டரில் இருக்குது. இதை வந்து இப்போ நான் வந்து அந்த 2 ரூபி காயின் வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டு ரைட், இதோட எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறோம். மேலே அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து மேலே வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். இந்த பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு கட்டு வந்து இப்படி அகலமாக வந்து இப்படி மேலே போகுது. அப்படி இந்த அகலமாக வர்றது எப்படி வரணும் அப்படிங்கிற லாஜிக் அப்படி பார்த்தா உள்ளே வச்சிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நம்ம காயினோட வச்சிருக்கிற அந்த சைஸ் ஹேஸ் டு பி பிக். அப்போ தான் இது அகலமாக விரிய முடியும். இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய பெட்டல்ஸ் கிடைக்கும். இவ்வளோ பெரிய பெட்டல்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வைக்கிற லேயர் கரெக்டாக வைக்கணும். அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரே இதில் மட்டும் தான் இப்படி கட் பண்ணி வைப்போம் இல்லையா. இங்கே வந்து நம்ம ஒன்று எடுத்துட்டு இன்னொன்று எடுக்கிறோம், 2 செட் எடுக்கிறோம். இது மாதிரி 2 செட் எடுக்கிறோம். 2 ரூபி காயின், இதில் எத்தனை வருஷத்து காயின் அப்படி பார்த்தோம், 2013 காயின் 2 ரூபி காயின் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த காயினை வச்சு தான் நான் இப்போ பண்ணுறேன். தட் இஸ் அ சைஸ் ஆஃப் இட். ஸ்டாண்டர்டாக எல்லா பூவும் பண்ணுறதா இருந்தாலும் அதே ஸ்டாண்டர்டில் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி ஈஸி. நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறேன். ட்ரிம் பண்ண வேண்டாம், ஒரே வீடியோவாக அப்படியே போஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த எடிட்டிங் வேலையெல்லாம் பிடிக்கல. பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு டூ தட். என்ன பண்ணுறது. ஸோ இந்த பட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே நல்ல பிள்ளைங்களா எல்லாருமே வந்து அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கமெண்ட்டாக போடுங்க. எல்லா லேடிஸும் வீட்டில் உட்காந்துருக்கிற லேடிஸ் எல்லாம் என் கூட ஜாயின் பண்ணி இந்த பட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்து பைசாலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்லோவாக வந்து 2 பேரில் ஆரம்பித்தது இப்போது ஆல்மோஸ்ட் 21 மெம்பர்ஸ் குரூப்பில் இருக்காங்க. எத்தனை பேர் பண்ண போகிறாங்கங்கிறது அது வேறு விஷயம். இப்போதைக்கு 6-7 பேர் வந்து ஷியோராக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்லோலி வி ஆர் க்ரோயிங். சரியா, இதை நம்ம என்ன பண்ணணும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மக்களே, ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஓகே, இதை வந்து மேஸ் யூஷுவல் மடக்கிறோம். இது வந்து நல்ல டபுளாக இருக்குது. நல்லா அமுத்திக்கோங்க, ரொம்ப நல்லா அமுத்திக்கோங்க, காற்று இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி வச்சுட்டு மடிக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கை இந்த மிடில் ஃபிங்கரில் இப்படி வச்சுட்டு இந்த ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போதே இதை வந்து எப்படி தெரியுமா பிடிக்கணும், மேலேருந்து பிடிச்சிட்டு ஸ்வைங்கன்னு அப்படி கீழே இழுக்கணும். இழுத்துட்டேங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே அந்த இடத்துல இருக்க ஏர்ல இல்லாமல் போயிடும். இங்கே மேலே சைட்லேருந்து இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சோம். நல்ல குண்டாக இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்குது. பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே ஷீட்டில் 4.5 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் பிரெத் அதை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஷீட் எடுத்துக்கணும். 4.5 சென்டிமீட்டர் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்கேலில் இப்படி அளந்து பார்த்தோன்னா இங்கே 0லேருந்து அளந்து பாருங்கள். இங்கே 4.5 கிட்டக்க இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி டைமண்ட்ஸ் ஷேப்பில் இங்கே வைக்கிற மாதிரி இங்கே வச்சுட்டு இதை வந்து இப்படி கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வந்து நல்லா அப்படி கீழே அழகாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து வச்சுட்டோம். இதோட முடியுதா இல்லை, இங்கே தான் ட்ரிக்கே இருக்குது, சூப்பர் ட்ரிக் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல கட்ட போகிறோம். ஆமாம், எல்லாத்துக்குமே அப்படி தான் கட்ட போகிறோம். இது மட்டும் என்ன உனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா. இதில் 2 வாட்டி கட்ட போகிறோம். எல்லாமே டபுள் தாக்கா. காஸ்ட்டும் டபுள் பா. இதோட காஸ்ட்டும் டபுள். மார்க்கெட்டில் வேலையெல்லாம் டபுளாக இருக்குல்ல, அதனால காஸ்ட்டும் டபுள். அப்படி சொல்லிக்கலாம்ல லாஜிக்கா. ஆனால் அழகாக இருக்குது தெரியுமா. இவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா?
இதுக்கு மேலே திருப்பி அந்த ப்ரீமியம் சாஃப்ட் டிஷ்யூஸ் சொல்லுவாங்க. ப்ரீமியம் சாஃப்ட் டிஷ்யூஸ்னா அந்த கார்ல எல்லாம் இருக்குல்ல ஒரு டப்பா, ஒரு ப்ரீமியம் டப்பா மாதிரி ஒரு டப்பால இருக்குல்ல, ஃபேஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது சாஃப்ட் சில்க் டிஷ்யூன்னு. நல்லா பாருங்க, இது எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், லொலன்னு இருக்கும், கொஞ்சம் தொட்டாலுமே கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்திருக்கேன். சாஃப்ட் டிஷ்யூ எடுத்தா உங்களுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பளபளன்னு நல்லா கோட்டிங் நிற்கிது. அதுக்காக தான் இந்த டிஷ்யூ எடுத்திருக்கேன். நான் அது வச்சும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக வித்தியாசம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி மெயின்டைன் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இது போங்க. இல்லப்பா எனக்கு பட்ஜெட்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கிறவங்க நார்மல் டிஷ்யூவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ யூ கெட். ஸோ இதில் வைக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி 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 அப்படி இந்த கோடு இந்த மடிப்பு அதெல்லாம் அப்படியே அழகாக தெரியும். எப்படி தெரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் நான் க்ரோ ஆகிக்கிறேன், நல்ல கேமராமேன் லைட்டிங் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் அழகாக பண்ணிக்கிறேன். என்னோட பட்ஜெட்டில் இப்போ என்ன முடியுதோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ வித் ஆல் தீஸ் திங்ஸ். நல்லா கட்டிடுங்கப்பா. ரைட்டா, முடிஞ்சதா? இந்த பட் பண்ணியாச்சா? இப்போது ஆஸ் யூஷுவல் இதில் எக்ஸஸ் இருக்கிறத என்ன பண்ணணும், நல்லா ட்ரிம் பண்ணி தூக்கி வீசிடணும். இதை கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. பண்ணியாச்சு. இப்போ இதுதான் வெளியில் உள்ள பட். ஓகே, அடுத்து சின்னதாக அதுக்கு அடுத்த பட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன பட் உள்ள பட். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் தான், எப்பவும் பண்ணுற மாதிரி தான். நம்ம அப்போ ஃபோல்ட் பண்ணதையே எடுக்காதீங்க, பிகாஸ் அது 2 ரூபாய் சைஸ்க்குள்ளது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுங்க. இது 1 ரூபாய். இது 1 ரூபாய் காயின். எந்த 1 ரூபாய் காயின் போட்டிருக்கு? 2016 காயின் போட்டிருக்கு. அதை எடுத்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு மக்களே இதில் வந்து அடுத்த இதே வீடியோவை வந்து வாய்ஸ் ஓவர் மாத்திரம் இங்கிலீஷில் கொடுத்துட்டு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ யூ வில் பி ஹேவிங் இங்கிலீஷ் வெர்ஷன் ஆல்சோ. ஸோ தெரியாதவங்க நான் டைப் பண்ணி அனுப்ப வேண்டாம், அப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். ஸோ யூ கேன் ஆக்சஸ் டு தேட். இது வந்து ஒன்று தான். உள்ள வைக்கிற பட் ஸ்கொயராக வச்சா ஏன் நம்ம ரவுண்டாக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிழிச்சிட்டு மேலே எடுக்க போகிறோம். எடுக்கும்போது இந்த சைடில் இருக்கிறதுல எதுவுமே அதில் ஒட்டக்கூடாது. அதனால தான் நம்ம ரவுண்டாக வைக்கிறோம். ஸோ யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் தட். அதுக்கு பின்னாடி என்ன சூக்ஷ்மம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மக்களே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா திருப்பி பண்ணிவிடுங்க. செகண்ட் தடவை இன்டர்வல்லையும் சொல்கிறேன், ப்ளீஸ் டூ தேட். பார்த்தீங்களா, ஆஸ் யூஷுவல் தான். மடக்கிறோம், கையில் இப்படி வைக்கிறோம், இப்படி அமுத்துறோம். ஒரு நார்மல் இந்த 2 டிஷ்யூ இதுவே எடுங்க, 4.5 எடுங்க. அதுவும் அதே ஹைட்டுக்கு அப்படி அழகாக வந்து நிற்கும் சூப்பராக. அப்படி எடுங்க, 4.5 எடுங்க, கீழே வைங்க, மடிங்க, கட்டுங்க. சரியா? ஓகே, நான் ஏற்கனவே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ளது டேப் போடலை நான் இப்போது. ஏன் தெரியுமா, நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால அதை காமிக்கிறேன். இது 2த்தையுமே வந்து நெயில் பாலிஷ், லேட்டக்ஸ் எதுனாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். லேட்டக்ஸ்னால் என்னங்கிறத காமிக்கிறேன். சிலிசன் இது மாதிரி உள்ள லேட்டக்ஸ், இட் இஸ் adhesive கம்பைன்டு. இதை 500 ml 600 சம்திங் வந்தது. அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதுலேயே நீங்கள் அக்ரலிக்கும் மேலே வந்து கொஞ்சமாக பர்ஃப்யூம் எதுனாலும் நான் ஆட் பண்ணாலுமே இட் கிவ்ஸ் அ குட் ரிசல்ட் கொடுக்குது. இங்கே பாருங்கள், நான் நார்மல் ஒரு எல் சைஸ் பட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ கலந்து அடிச்சிருக்கேன், வெரி லைட் எல்லோ. இந்த ஹோல் பாட்டிலுக்கு 1 drop ஆஃப் லெமன் எல்லோ அக்ரலிக் 1 drop மட்டும் அடிச்சிட்டிங்கனாலே போரும். அது இந்த ஷேப் கலருக்கு வரும். அது அப்பப்போக்கு அடிக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடிக்கணும். மாஸ்க் போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி அடசிவ்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு பண்ணுங்க, இல்லைன்னா வீசிங் அட்டாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை எடுத்தாச்சு. இது ஓவர் நைட், இதை அடித்து ஓவர் நைட் காய வச்சிருக்கு. அப்போ தான் அதை அடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து கிழிச்சிட்டு இதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம்.